கல்வி உறவுகளே, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டு முடியறதுக்கு நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஆடிப்பெருக்கு. ஸோ நெறைய பேரு நல்ல நேரம் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நாளு, நல்ல டேட் இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்ல கொஞ்சம் அப்ளை பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிருங்க. அ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அது கூட அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கேண்டிடேட் ஷுட் அப்லோட் தி ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஃபார் ப்ரூஃப் இஸ் ரெஸ்பெக்டட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் தி கிளைம்ஸ் மேட் இன் தி அப்ளிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அட் திஸ் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இட்செல்ஃப் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எப்போ ரெஃபரன்ஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் தி ஃபாலோவிங் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா சர்டிஃபிகேட் ஆர் நாட் அப்லோட் பை தி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா வில் அப்ளையிங் ஹிஸ் ஹர் application will be rejected at any stage of the requirement after due process. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீ சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னா எப்போ வேணால் இந்த சர்டிஃபிகேட்டு எப்போ வேணால் நம்மளோட சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, தி ஃபாலோவிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் டு பி அப்லோட் இன் தி போர்ட்டல் அலாங் வித் தி ஆன்லைன் அப்ளிகேஷன். இங்கே பாருங்க, நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அடுத்து 12th ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன். ஹெச்எஸ்சி படிக்காமல் அதுக்கு ஈக்குவலன் சர்டிஃபிகேட் படிச்சுட்டு அடுத்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஜிஓ வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த 10th 12th முடிச்சுட்டு டிகிரி படிக்காமல் சில பேர் டிப்ளமோ படிச்சிருப்பாங்களே, சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இஃப் அப்ளிகபிள். பாருங்க, டிப்ளமோ இஃப் இன் டீச்சிங் இந்த டிடெட்லாம் படிச்சிருப்பாங்க, டிலெட்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், அதாவது கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் அதோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஜி டிகிரி படிச்சுட்டு என்ன பண்ணணும், யூஜி டிகிரி முடிச்சிருக்கவங்க கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? யூஜி டிகிரியோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் அதோட டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகே. பிஜி டிகிரி பாருங்க, அடுத்து பிஜியோட கன்சால்டேட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎட் அதாவது யூஜி 10th 12th டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ, அது இல்லாமல் யூஜி படிச்சிருந்தா யூஜி, அது கூட பிஜி சர்டிஃபிகேட், பிஜி இது எல்லா சர்டிஃபிகேட்டும் கன்சால்டேட் மார்க்ஸில் வச்சுக்கணும். அடுத்து பிஎட் இப்போ 2013 14க்கு முன்னாடி படித்தவங்களுக்கு எல்லாமே மொத்தம் 2 செமஸ்டர் தான் இருந்திருக்கும் பிஎட். பிபிஎட் படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. ஆனால் இப்போ படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 2014 15க்கு அப்புறம் படித்தவங்களுக்கு எல்லாமே 4 மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டு பிஎட்டோடது அல்லது பிபிஎட்டோடது, அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அடுத்து பிபிஎட் அதே மாதிரி தான். பிபிஎட்டும் ஒரே மாதிரி தான். 2 செமஸ்டர் 2014 15க்கு முன்னாடி படித்தவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் படித்தவங்களுக்கு 4 மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அதோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டேரக்டருக்கு குவாலிஃபிகேஷனே எம்பிஎட் தான். அப்போ இந்த எம்பிஏ டிகிரி ப்ளஸ் அப்ளிகபிள் கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர். ஓகேங்களா? அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், நம்மளோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எவிடன்ஸ் ஜிஓ ஃபார் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இஃப் அப்ளிகபிள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா
அதுக்கான ஜிஓவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸா குடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் பெர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். அப்ப இப்ப நம்ம தமிழ் மீடியத்தில அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கணும். அதுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல ஆனெக்ஸர்ல வந்துட்டு 1 அண்ட் 2ல குடுத்துருக்காங்க. அந்த இத பிரிண்ட் எடுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அத ஃபில் பண்ணிட்டு, அத சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்க, அ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹெச்ஓடி ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பிஃபோர் ஃபில்ட் திஸ் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இஃப் அப்ளிகபிள். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஹெச்ஓடி இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் எங்கேயா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இல்லை ப்ரைவேட் செக்டர் எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட அத்தாரிட்டியில் ஹெச்ஓடி ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிகிட்ட என்ஓசி அப்படின்னு சொல்லுவோம். அதான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அவங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கலைன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அனெக்ஸர் 3ல வந்துட்டு அதுக்கான ஃபார்மேட் இருக்குது. அதை பிரிண்ட் எடுத்து அவங்கள்ட்ட ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஹூ கிளைம் ரிசர்வேஷன் ஆஸ் பர் கிளாஸஸ் 5 ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன். அடுத்து வந்துட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம எம்பிஎட் படிச்சிருப்போம், ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா. சில பேர் இப்போ பிஜி படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி கூட படிச்சிருப்பாங்க. அவங்களாம் லாஸ்ட்டாக எங்கே படித்தாங்களோ அங்கே வந்துட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கான ஃபார்மேட் இருக்கும். அடுத்து வந்துட்டு இப்போ பிஎட் படிச்சிருக்காங்க, பிஎட் படிச்சிருக்காங்கன்னா அவங்க படித்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் குரூப் பி ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த குரூப் பின்றது வந்துட்டு நம்ம ஹெச்எம், பிஜி டீச்சர்ஸ் கூட குரூப் பியில் வந்துட்டு சைன் பண்ணலாம். மேக்ஸிமம் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஹெச்எம் அவைலபிள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டே சைன் வாங்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அப்போ நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி கார்டை வந்துட்டு ஜெண்டர் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் டிஏபி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். நம்ம பிடபிள்யூடி கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனோட சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி வாங்கி சைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வர்றத வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படியே வருது. அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் பேட்டர்ன்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. என்ன மாதிரி எக்ஸாம் நடத்துவாங்க, அதுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாமேவும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி இன்னைக்குள்ள அப்ளை பண்ண பாருங்கள். அனைவருக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் அமர்வதற்கு எனது வாழ்த்துக்களை